காரைக்குடியில 69வது நாட்டு மக்கள் அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை சிறப்பாக வாக்களிக்கும் 100% வாக்கு அளிப்பதற்கு மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் 39 சீட்டு உட்பட 102 சீட்டு இதுல 15 நாட்கள் என்டிஏக்கு 399 சொல்லியிருக்காங்க. இந்த 15 நாள் பிரச்சாரத்தை வச்சுமா நாம் ஒரு தாண்டி மாற்றம் பிரதமர் அவர்களுடைய விருப்பமான இஸ் பார் சார் கவுத்தி பகார் இந்த முறை நாம் ஒரு செயல்முறை நிறைவேறும் என்று நமக்கு தெரிகிறது. பரப்புரைகள் மக்கள் தெளிவு நிச்சயமாக தாமரைக்கு வாக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரதான போட்டியாளர் பேசியிருக்கிறார். சித்தாந்த ரீதியாக பார்த்தாலும் அதிமுகங்கிறது திமுகவுக்கு சப்ஸ்டிடியூட்டா இருக்கு, ஆல்டர்னேட்டா இருக்கு. ஏன்னா மாநிலவாதம் பேசுகின்ற ஒரு கட்சிக்கு இன்னொரு மாநிலவாதம் பேசுகிற கட்சி என்னவா இருக்க முடியும்? சப்ஸ்டியூட். மாற்றுங்கிறது தேசிய சிந்தனை கொண்ட அணுகுமுறை கட்சி தான். அதனால சித்தாந்த ரீதியாகவும் சரி, செயல்பாடு ரீதியாகவும் இந்த தேர்தலில் அது நிரூபிக்கப்படும். எல்லா இடங்களிலும் திமுக கூட்டணி தேசிய ஜனநாயகம். பாஜக தேர்தல் இருக்கே மத்திய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் பாஸ்கர் கடுமையாக சிதம்பரம் அப்போ எக்கனாமிக் நாலேஜ் ஒரு கேம்ப்ல பின்னாடி எழுதிடுறாங்க. அந்த அளவுக்கு தான் அவர். ஏன்னா 1 லட்சம் ரூபா ஒரு பெண்ணுக்கா சாத்தியமா? பல நாடுகளுடைய பட்ஜெட்டை ஒன்னாக்கினா கூட அந்த அமௌண்ட் வரும். ஆகவே ஒரு ஃபூல்ஸ் பேரடைஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர், முட்டாளின் சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு நபர், அவர் அப்படித்தான் விமர்சிப்பார். இவருடைய நிர்வாகத்தின் கீழ் தான் 2014 வங்கிகள் முழுமையாக போண்டியாச்சு. வங்கிகள் கேபிட்டல் பேஸ் இல்லாமல் 2014 பிஜேபி வரலைன்னா 2014 ஜூன்லேயே பல இந்திய வங்கிகள் திவால் ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி மோசமான நிர்வாகம். அது மட்டும் இல்லை, 2014 நொறுங்குகின்ற பொருளாதாரத்தில் 5ல் ஒன்றா இருந்தது பிஜேபி, ஃப்ராஜைல் 5. ஆனால் இன்னைக்கு டாப் 5ல் இருக்கு. ஆகவே கொஞ்சமாவது அறிவுபூர்வமாக பேசுறதா இருக்கணும். அதை இல்லை சிதம்பரத்திட்ட அறிவுபூர்வமாக பேசணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்ண மூடின்னு பிரிவினைவாத திமுக இந்திரா காந்தியை தாக்கியா ரொம்ப கேவலமாக பேசின திமுக கூட்டணி இருக்குதுன்னு வேற வழி இல்லாமல் இப்போ கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் 32 சீட்டை தாண்டாதுன்னு வந்திருக்கு. அதாவது 3வது முறையாக தொடர்ந்து ஏன் இந்த மாதிரியா தோல்வி வருது? யோசிக்க வேண்டாமா ஒருத்தர்? அது கூட செய்யலைன்னா இவர் என்ன பெரிய அறிவாளி? பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தோட அன்னைக்கே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உதயநிதி பண்றதுக்கு சனாதன இந்து தர்மத்தை அழிப்போம்னு சொன்னாரோ சொல்லலை. மத்திய பிரதேசத்துல மிகப்பெரிய பெரும்பான்மை, சத்தீஸ்கர், ராஜஸ்தான். அதுக்கப்புறமாவது காங்கிரஸுக்கு புத்தி வந்ததா? இல்லை. அதனால நீங்க பாருங்க, இந்த முறை காங்கிரஸ் பல மாநிலங்கள்ல 0 வரும். போன தரம் வாங்கின சீட்டுல கிட்டத்தட்ட பாதி தான், 53 சீட்டுங்கிறது 32 சீட்டா குறைஞ்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே கூட போகலாம். காங்கிரஸ் அழிவு பாதையில் இருக்கு. காங்கிரஸ் பெரிய சீனியர் லீடரா இருந்தா மிஸ்டர் சிதம்பரம் ட்ரை டு ஹால்ட். இந்தியாவில் இந்துக்களையும் இந்து கோயில்களையும் ரொம்ப இழிவா பேசிய அமைச்சர்களும் திமுக காரங்களாம் இப்போ எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு கோயில்கள்லாம் சென்று பூர்ண கும்ப மரியாதை வாங்குறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? வெக்கங்கிட்ட பயலுங்கிறேன். யோசிச்சு பார்க்கணும். சித்தாந்தம் வேணா, நான் அன்னிலேருந்து இன்னி வரை 1980 பிஜேபி ஆரம்பிச்சு இன்னைக்கு 44 ஆண்டுகளா 45 ஆண்டுகளா ஒரே சித்தாந்தத்தில் இருக்கிறேன். ஆனா வெளியில காங்கிரஸுக்கு போறது, இல்லை திமுகவில் இருக்கிறவர் அன்னைக்கு சாமி இல்லைங்கிறது, இந்து பெண்கள்லாம் விபச்சாரிகள்னு சொல்றது,
அப்புறம் என் பொண்டாட்டியே வந்து ராமபக்தர்னு சொல்றது என்ன கேவலம். இந்த கேவலமான ஜந்துக்களுக்கு மக்கள் இந்த தேர்தலில் பதில் கொடுப்பாங்க. பாஜக வந்து இந்திய அளவில் எத்தனை சீட்டு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தமிழகத்தில் எத்தனை சீட்டு? அதாவது மொத்தம் 400 சீட்டு இந்தியாவில் குறையாது. தமிழ்நாட்டில் நான் சொல்லிட்டேனே, நம்பர் ஆஃப் சீட்ஸை விட இந்த திராவிட முன்னேற்ற கழக பிரிவினைவாத இந்து விரோத கூட்டணிக்கு மாற்று பாஜக என்பது இந்த தேர்தலில் வாக்கு சதவீதத்தில் நிரூபிக்கும். நிச்சயமா இரட்டை இலக்க சீட்டு கூட்டணி. அதிமுக இல்லாம நீங்க இந்த தேர்தலை சந்திக்கிற போது என்ன மாதிரி? அதான் சொன்னேன்னா 2014 நான் வந்து என்னைக்குமே வந்து நிதானம் இல்லாம பூதிப்படியா பேசுற ஆள் கிடையாது. எதா இருந்தாலும் சாலிட் பேசு. 2014 திமுகவுடன் கூட்டணி வைக்கல, அதிமுகவுடன் பிஜேபி 19% வாக்குகள். இந்த ரெண்டு கூட்டணி திமுக அதிமுக இல்லாம நம்மளால செயல்பட முடியும் இப்பவே காட்டி. இந்த நிச்சயமா நீங்க இந்த 10 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு மிகப்பெரிய அளவுல கூடி இருக்கு. கிட்டத்தட்ட அதே கூட்டணி அதுல இருந்த இல்லவே இல்லாத மதிமுக இல்லை. அவரே வந்து மகன் என்ன போதும், கணேசமூர்த்தி கிட்டா என்னன்னு இருக்கக்கூடியவர். அதனால அந்த மாதிரியா இந்த மதிமுகவும் தேமுதிக இல்லை. 2016 எல்லா கட்சியும் எங்களோட. ஆகவே இந்த தேர்தலுக்கு வந்து அதிமுக வாக்கு சதவீதத்துல 3வது இடத்துக்கு நான் போகிறேன். பல தொகுதிகளில் எனக்கு சில தொகுதி பற்றி தகவல் என்னன்னா, ஏடிஎம்கே வில் நாட் கெட் பேக் இட்ஸ் டெபாசிட். பல சீட்டுகளில் டெபாசிட் திருப்பி வாங்க முடியாத நிலைக்கு அதிமுக போய்கொண்டிருக்கு அப்படிங்கிறத எனக்கு வந்திருக்கிறது. அதனால அதிமுக இல்லாது நல்லதுதான். ஏன்னா இந்த 2 மாநில கட்சிக்கும் மாற்று பிஜேபி அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். ஓகே சார்.